மிளகு, சீரகம், திப்பிலி, சுக்கு இதெல்லாம் சேர்த்து செய்கிற இந்த அன்னப்பொடி கொஞ்சமாக சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளோட வயிற்றை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில், இது திப்பிலின்னு சொல்லுவாங்க, குச்சி மாதிரி இருக்கும். இது ஒரு 6-7 எடுத்து இது நல்ல நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் வறுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போது சுக்கு ஒரு சின்ன துண்டை தட்டி இதை நல்லா வறுத்து இந்த சுக்கை மட்டும் தனியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து நிறம் மாறி வாசனை வந்ததும் எடுத்துடுங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அது நல்லா படப்படன்னு பொரிஞ்சதும் இதையும் ஆற வச்சுடுங்க. 1/4 கப் அளவு உளுந்து சேர்த்து அது செவக்க ஆரம்பிக்கும் போது இது கூட 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து இது ரெண்டும் நல்ல வாசனை வந்ததும் இதில் 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாயை 1 நிமிஷம் போல் வறுத்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு இதை ஆற வச்சுடுங்க. இப்போது ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை நல்லா வறுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துட்டு நெல்லிக்காய் அளவு புளி கூட 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை ஒரு 1-2 நிமிஷம் லேசாக சூடு வர வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாம் ஆறுற சமயத்தில் சுக்கை மட்டும் தனியாக இந்த மாதிரி கையால் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஆற வச்ச பொருட்களை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பொடிச்சுக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்க சுக்கையும் சேர்த்துக்கோங்க. இதை சாதத்தில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சாப்பிடலாம், இல்லை மோரில் கலந்தும் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.